Hey guys, welcome back to HHR Creative Nara. உங்கள் பிசி ஆர் லேப்டாப்லேயே ஸ்க்ரீன் லைவ் ஸ்ட்ரீம் எப்படி பண்ணுறது அதுக்கான ஒரு சாஃப்ட்வேரை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் நேம் என்னன்னா OBS ஓப்பன் ப்ராட்காஸ்டர் சாஃப்ட்வேர். இதை யூஸ் பண்ணி ஒரு யூடியூப் ஆர் ஃபேஸ்புக்லேயே நீங்கள் ஸ்க்ரீன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்கள் இமேஜஸ் வீடியோஸ் ஆல்சோ இதில் ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. OBS சாஃப்ட்வேரை நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். க்ரோம் ப்ரௌசரில் OBS ரைட் பண்ணிக்கோங்க. தென் என்டர் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு OBS ஓப்பன் ப்ராட்காஸ்டர் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். தென் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அதை பற்றின ஒரு டெமோ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். தென் OBS கொடுத்துக்கோங்க. தென் என்டர். ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர்னு இது சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் OBS ஓப்பன் ப்ராட்காஸ்டர் சாஃப்ட்வேர். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் லுக் கிடைக்கும். இது முழுக்க 100% ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் OBS ஸ்டுடியோ. விண்டோஸ், மேக், லினக்ஸ். மேக் அண்ட் லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் ஐ திங்க் மேக்ஸிமம் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1 அண்ட் விண்டோஸ் 10 இந்த 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருக்க பிசி ஆர் லேப்டாப் இது சப்போர்ட்டிவ் ஆகும். தென் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜஸ்ட் இந்த விண்டோஸ் இந்த எம்பெட் பட்டன் மேலே உங்கள் மவுஸ் ஸ்பீக்கை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ ரைட் நோ டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் டவுன்லோடிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் எல்லாருக்கும் இன்ஸ்டாலிங் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஓப்பனிங் OBS சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் லுக் இப்படி தான் இருக்கும். ஃபேஸ்புக் ஆர் யூடியூப்பில் பிசி ஸ்க்ரீன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி OBS ப்ராட்காஸ்டர் சாஃப்ட்வேரில் ஒரு ஸ்மால் செட்டிங்ஸ் ஆட் பண்ணணும். அது என்னன்னா ரைட் சைடில் சம் செட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சி லைக் திஸ் கண்ட்ரோல், ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங், ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ஸ்டுடியோ மோட், செட்டிங்ஸ், எக்ஸிட். இதில் செட்டிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தென் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் லுக் கிடைக்கும். தென் இதில் சைட் ஸ்லைடில் சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் ஜென்ரல், ஸ்ட்ரீம், அவுட்புட், ஆடியோ, வீடியோ, ஹாட்கீஸ், அட்வான்ஸ்டு. இதில் ஸ்ட்ரீம் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. சர்வீஸில் யூடியூப் கேமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டிஃபால்ட்டாகவே நீங்கள் விட்டுருங்க. ஒன்ஸ் இந்த ரைட் சைடில் இருக்க இந்த ஏரோ கிளிக் பண்ணி இதில் இருக்க சப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வியூ பார்த்துக்கோங்க. சி லைக் திஸ் அண்ட் ஷோ ஆல் கொடுத்து மோர் ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கோங்க. யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருந்தால் யூடியூப் கேமிங் கொடுத்துக்கோங்க. இதை டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. தென் நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ இன்ட்ல இருக்கு பாருங்க. பட் நான் இப்போ யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன். யூடியூப் கேமிங் இதை நான் டிஃபால்ட்டாக இருக்க ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பிரைமரி யூடியூப் இன் கெஸ்ட் சர்வர்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டுடைய ஸ்ட்ரீம் கீயை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த OBS ஸ்டுடியோவில் இருக்க ஸ்ட்ரீம் கீ டேப்ல ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க யூடியூப் அக்கௌண்ட் OBS சாஃப்ட்வேரோட லிங்கிங் கிடைச்சிரும். உங்க யூடியூப் அக்கௌண்ட் ஸ்ட்ரீம் கீ எப்படி நீங்க எடுக்கணும்னா ஜஸ்ட் உங்க கூகுள் ப்ரௌசர் போய்க்கோங்க. தென் உங்க யூடியூப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க யூடியூப் ஸ்டுடியோவில் ஸ்ட்ரீம் கீ எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஜஸ்ட் யூடியூப் அக்கௌண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் உங்கள் சேனல் போயிடுங்க. யுவர் சேனல். இங்கே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கோ லைவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தென் உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டில் இப்போ இருக்க யூடியூப் ஸ்டுடியோவில் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் லுக் கிடைக்கும். தென் இங்கே ரைட் சைடில் சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரீம், வெப்கேம், மேனேஜ், ஸ்ட்ரீம் நவ் கிளாசிக் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரீம் நவ் கிளாசிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் டேப் ஓப்பன் ஆயிருக்கு. தென் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் லுக் கிடைக்கும். நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும் போது உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டில் இந்த இடத்துல தான் லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ளே ஆகிட்டு இருக்கும். இந்த ரைட் சைடில் இருக்க இந்த டோங்கல் பட்டனை ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. உங்கள் டாபிக் ரிலேட்டடான ஒரு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல உங்கள் டாபிக் ரிலேட்டடான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சேஞ்ச் தம்ப்நெயில் மீன்ஸ் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும் போது உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டுடைய ஹெட்டர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். ஐ மீன் தம்ப்நெயில அதுவே ஆக்சஸ் பண்ணிக்கும். அதர்வைஸ் நீங்கள் வேறு தம்ப்நெயிலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் இங்கே சேஞ்ச் தம்ப்நெயில் கொடுத்துருக்காங்க. டோங்கல் பட்டன் ஜஸ்ட்
இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துக்கோங்க. ஷெட்யூல் நெக்ஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் என்ன ரிலவெண்ட்டான ஒரு கண்டென்ட்டை நீங்கள் யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு ரிலவெண்ட் இங்கே கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக எஜுகேஷன் இருக்குது, விட்டுருங்க. தென் ப்ரைவசி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பப்ளிக், அன்லிஸ்டட், ப்ரைவேட். மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் பப்ளிக் தான், எல்லா விசிட்டர்ஸும் பார்க்கணும், அதுக்காக தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஸோ பப்ளிக்குவே டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்க இந்த டோங்கல் பட்டன் இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துக்கோங்க. இங்கே என்கோடர் செட்டப்ஸ் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. என்கோடர் செட்டப்ஸ் இந்த சர்வர் URL கீழே ஒன் மோர் ஸ்ட்ரீம் நேம் கீ கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டோடைய ஸ்ட்ரீம் நேம் கீ. இந்த நேம் இப்படி தான் ஃபைண்ட் பண்ணணும் இப்போ இருக்க யூடியூப் ஸ்டுடியோவில். கீழே அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ளை கொடுத்துக்கோங்க அண்ட் தென் இங்கே ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் இந்த OBS சாஃப்ட்வேரோட லிங்காக இருக்குது. நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான செட்டிங் இவ்வளோ தான். இந்த தம்ப்நெயில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சேஞ்ச் தம்ப்நெயில். நான் ஆல்ரெடி ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என் பிசியில் இருக்க இந்த தம்ப்நெயிலை யூஸ் பண்ணிக்கிறேன். see like this. தென் இந்த டேபில் நீங்கள் யூடியூப்பில் என்ன கண்டென்ட் ரிலவெண்ட்டாக நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களோ அந்த கண்டென்ட் டைட்டில் இங்கே கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தென் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் நான் இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் டாபிக் ரிலேட்டடான ஒரு டிஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ணிக்கோங்க. கேட்டகரி அண்ட் ப்ரைவசி இதெல்லாம் டிஃபால்ட்டாக நான் கொடுத்துட்றேன். தென் இங்கே கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அந்த கார்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ இன்ட்ல ஆட் கார்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் நீங்கள் வேறு சேனல் ஏதாவது ப்ரொமோட் பண்ணணும்னாலும் இங்கே நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ யூடியூப் அக்கௌண்ட்டில் ஒன்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் ப்ராட்காஸ்டர் சாஃப்ட்வேர், ஐ மீன் OBS சாஃப்ட்வேரில் சம் செட்டிங்ஸ் இங்கே ஆட் பண்ணணும். அது என்னன்னா கீழே 2 ஸ்மால் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. சீன் sources. லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி சப்போர்ட்டிவான ஆப்ஷன் தான் இந்த 2 ஆப்ஷன்ஸும், சீன் அண்ட் சோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சீன் 1 இருக்குது. சீன் 1ல இங்கே சோர்சஸில் எம்டி இருக்குது. யூ டோன்ட் ஹேவ் எனி சோர்சஸ். ஒன்ஸ் இங்கே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ சோர்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சம் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆடியோ இன்புட் கேப்சர், ஆடியோ அவுட்புட் கேப்சர், ப்ரௌசர் லைக் இந்த மாதிரி எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே கேப்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஓகே. தென் என்னுடைய டெஸ்க்டாப் இப்போ கேப்சர் ஆயிருக்கு, அதுக்கான இன்டர்ஃபேஸ் லுக் தான் இது. ஒன்ஸ் ஓகே. ஒன்ஸ் உங்கள் ஆடியோவும் கேப்சர் ஆகிறதுக்கு ஒன் மோர் ஆப்ஷன்ஸ் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் ஐக்கான், ஆடியோ இன்புட் கேப்சர் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஓகே. யூஸ் டிவைஸ் டைம் ஸ்டாம்ப் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ சீன் 1ல ஆடியோ இன்புட் கேப்சர் அண்ட் டிஸ்பிளே கேப்சர். ஸோ உங்கள் டெஸ்க்டாப்பில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் இங்கே லைவ் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு கேப்சர் ஆகும். அதுக்கான செட்டிங்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் ஒன், இங்கே சீனில் ஒன் மோர் சீன் கிரியேட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஐக்கான். தென் சீன் 2. ஸோ ஒன்ஸ் இங்கே சோர்சஸில் ஒன் மோர் சோர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் கிளிக். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோ கேப்சர். ஓகே. விண்டோ கேப்சர் மீன்ஸ் நீங்கள் உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் நீங்கள் உங்கள் வியூவர்ஸ்க்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நீங்கள் லைவாக நீங்கள் லேப்டாப்பில் நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அது உங்கள் வியூவர்ஸ்க்கு லைவாக டெமோ கொடுக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இந்த விண்டோ கேப்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸல் டாபிக் நான் என் வியூவர்ஸ்க்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விண்டோ கேப்சரில் உங்களுடைய ஸ்க்ரீன் எப்படி எடுத்துகிட்டு ஒருத்தர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிக் டூல் பாருங்கள், விண்டோ கேப்சர். ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் லுக் கிடைக்கும். ஐ மீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விண்டோ, ரைட் சைடில் ஒரு ஏரோ இருக்குது. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் நீங்கள் என்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நேம்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது இங்கே எக்ஸல் ஃபைல் ஒன்று ஓப்பனில் வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விண்டோ கேப்சரில் என்னுடைய டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஒரு அப்ளிகேஷன் தான் இதுதான் விண்டோ கேப்சர். இந்த மாதிரி அன்லிமிட்டட் சீன் அண்ட் சோர்சஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒன் மோர் விண்டோ கேப்சரும் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மோர் விண்டோ கேப்சரில் நான் ஒன் மோர் டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். லைவ் டேஷ்போர்டு யூடியூப். ஒன்ஸ் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் விண்டோ கேப்சரில் எக்ஸல் ஃபைல். செகண்ட் ஒன் விண்டோ கேப்சரில் என்னுடைய யூடியூப் அக்கௌண்ட்டோடைய டேஷ்போர்டு. சீன் 1ல ஆடியோ அண்ட் டெஸ்க்டாப் கேப்சர் ஆகிற மாதிரி இதில் செட் பண்ணியிருக்கேன். சீன் 2ல உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷன்ஸை கேப்சர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சீன் 2 இந்த மாதிரி அன்லிமிட்டட் சீன் அண்ட் சோர்சஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சீன் 1ல நீங்கள் உங்களுடைய டெஸ்க்டாப் அண்ட் ஆடியோ மட்டும் தான் நீங்கள் கேப்சர் பண்ணி உங்கள் வியூவர்ஸ்க்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். சீன் 2ல உங்கள் பிசி ஆர் லேப்பில் நீங்கள் என்ன அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் தான் விண்டோ கேப்சர் ஆகும்.
ஆகும். ஃபைனலி சீன் அண்ட் சோர்சஸ் OBS சாஃப்ட்வேர்ல செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டா உங்களுடைய லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுக்குறேன். கிரீன் கலரில் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இங்கே கிடைச்சிருக்கு. உங்களோட நெட்வொர்க் உடைய ஸ்ட்ரென்த் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒன்ஸ் என்னுடைய எக்ஸல் பேஜை நான் வியூவர்ஸ்க்கு லைவ் ஸ்ட்ரீம்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். விண்டோ கேப்சர் 2 பக்கத்தில் இங்கே லாக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் விண்டோ கேப்சர் 1 ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும். சி லைக் திஸ். நீங்கள் ஒன்ஸ் லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டாப் பண்ணணும்னா OBS சாஃப்ட்வேரில் ரைட் சைடில் இங்கே ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுத்தா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டாப் ஆகிடும். ரைட் நவ் லைவ் ஸ்ட்ரீம் வாஸ் ஸ்டாப்டு. தட்ஸ் இட்.